வயிற்றுல மூச்சு விடுங்க சார். மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ள தள்ளணும். நீங்கள் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 1.5 மாதம் ரெகுலராக பண்ணி பாருங்கள், வயிறு குறையா நினைக்கலுங்க சார். எவ்வளோ நேரம் பண்ணலாம் சார்? 4 புறம் பண்ணிட்டே இருங்க சார். இதான் அப்டோமினல் பிரீதிங் சார். அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள். கான்ஷியஸ் பிரீதிங் சார். இதான் சீக்ரெட்டே சார். அவ்வளோதான் சார். ஆக்டிவிட்டி ஜிம் கூட ஒர்க் அவுட் பண்ணீங்களா, முடிச்சுட்டு வந்துடும். சைக்கிளிங் போறீங்களா, வந்துடும். வாக்கிங் போறீங்களா, வந்து வீட்டில் உடனே வேலையை ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருங்க சார். ரிப்பீட்டடாக அந்த மசில் எந்த மசில் ஒர்க் அவுட் பண்ணும், இது போதும் சார். சீக்ரெட்டே தான். ஸோ தோள்பட்ட வலி இது எல்லாத்துக்குமே ரீசன் இதுதான். அப்படி சொல்ல முடியாது சார். ஒன்னொன்றுக்கும் இருக்குது சார். நான் ஏற்கனவே சொன்னது ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்ஐன்றது ரெப்படேட்டிவ். ஒரு மசில் ரிப்பீட்டடாக லோட் இப்போ சுற்றி அடிச்சிட்டே இருக்காங்க. இது ரெப்படேட்டிவ் ஸ்ட்ரெயின். இது ரிப்பீட்டடாக வேலை செய்யணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரே பொசிஷனில் மசில் லோட் பண்ணியிருந்தாலும் நான் இப்போ சொன்னேன், அந்த அப்பர் கிராஸ் சிண்ட்ரோமோ அந்த தொப்பை ஏன் வருதுன்னு சொல்லி சொன்னேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு மசில் இந்த பொசிஷனில் வேலை செய்கிற மசில் நீங்கள் இப்படியே வச்சு டிஃபார்ம்டாக அந்த பொசிஷனை மசில் யூஸ் பண்ணும்போது அதுவே ஓவர்லோட் ஆகும். இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ ரொம்ப நேரம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒன்றா வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் மவுஸை பிடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்றது ஒரு நிலைமை, இல்லை கையில் அட்லீஸ்ட் பெண்ணை வச்சு எழுதிட்டே இருக்கணுன்ற ஒரு நிலைமை. அப்படி இல்லைன்னா காமனாக எல்லோரும் மொபைலில் கையில் மணிக்கணக்காக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதனால என்ன பிரச்சனை வரும், இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? கண்டிப்பாக சார். ஷார்ட்டாக சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் சார். கொஞ்சம் கொஞ்சமாக ஷோல்டர் ப்ராடாக இருந்த ஷோல்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மெலிசாயிட்டே வருது சார். கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு சைடில் பெருசாயிட்டே இருக்குது சார். இது என்ன நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் சார். அதிகமான ஸ்டெம் செல்ஸ் பாடியிலேருந்து வர்றதே பெல்விக் போன் தான். பெல்விக் போனு கிட்ட இருக்கிற தொப்பையோ சதையோ அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாருங்கள் பாடி வீக்காக தான் இருக்கும் சார். ஏன்னா ஸ்டெம் செல்ஸ் உற்பத்தி ஆகிறது அங்கே தான். இப்போ நிறையா இந்தியா லெவலில் வேர்ல்டு லெவலில் எதுக்காக இருந்தாலும் ஸ்டெம் செல்ஸ் சர்ஜரி போகுது. ஸ்டெம் செல்ஸ்னு பேசிகிட்டே இருக்கும்ல. முடி வளர்றதுக்கு ஸ்டெம் செல்ஸ், கை பேரலைஸ் ஆயிடுச்சா உடனே ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ஷனு, ஃபங்க்ஷன் நியூரலாஜிக்கல் இம்பேர்மெண்ட்டாக உடனே ஸ்டெம் செல்ஸ்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ப்ரொடக்ஷனே பெல்விக் போன் தான். நீங்கள் ஸ்டெம் செல்ஸ் ஆஸ்பிரேட் பண்ணால் கூட பெல்விக் போனில் இருக்க ஏஎஸ்ஐஸ் லெவலில் தான் அது அந்த ஈலியம்லேருந்து தான் ஸ்டெம் செல்ஸை ஆஸ்பிரேட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி உங்கள் பாடியிலே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது இந்த இடத்துல வெயிட் அதிகமாக போடும்போது என்ன ஆகுனா பாடியோட ப்ரொபோர்ஷனேட்டே இல்லை சார். அப்போது டோட்டலாக பாடியோட இது மாறுது. நீங்கள் இன்ஃபேக்ட் இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா நீங்கள் பாடியில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஜாயிண்ட்டை நீங்கள் ஒர்க் அவுட் கொடுத்துட்டே இருக்கணும் சார். எல்லாத்தோட ஜாயிண்ட்டில் பர்ஃபியூஷன் அதிகமாக போனாலும் இருக்கும். இது ஏன் சொன்ன மூமெண்ட்னு பேசுகிறேன் சார். ஸ்டார்டிங்லேருந்து கேன்சருக்கும் மூமெண்ட் சொன்னேன், பாடி வெயிட்டுக்கு ஸ்ட்ரெயினுக்கு எல்லாருக்கும் மூமெண்ட் சொல்கிறேன். இந்த மூமெண்ட் ஆகும்போது அவ்வளோ பெரிய கெமிக்கல் ரியாக்ஷன் பாடியில் நடக்குது, அவ்வளவும் நல்லது சார். இப்போது நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ ரொம்ப நேரம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒன்றா வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் மவுஸை பிடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்றது ஒரு நிலைமை, இல்லை கையில் அட்லீஸ்ட் பெண்ணை வச்சு எழுதிட்டே இருக்கணுன்ற ஒரு நிலைமை. அப்படி இல்லைன்னா காமனாக எல்லோரும் மொபைலில் கையில் மணிக்கணக்காக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதனால என்ன பிரச்சனை வரும், இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? கண்டிப்பாக சார். ஷார்ட்டாக சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் சார். கொஞ்சம் கொஞ்சமாக ஷோல்டர் ப்ராடாக இருந்த ஷோல்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மெலிசாயிட்டே வருது சார். கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு சைடில் பெருசாயிட்டே இருக்குது சார். இது என்ன நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் சார். அதிகமான ஸ்டெம் செல்ஸ் பாடியிலேருந்து வர்றதே பெல்விக் போன் தான். பெல்விக் போனு கிட்ட இருக்கிற தொப்பையோ சதையோ அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாருங்கள் பாடி வீக்காக தான் இருக்கும் சார். ஏன்னா ஸ்டெம் செல்ஸ் உற்பத்தி ஆகிறது அங்கே தான். இப்போ நிறையா இந்தியா லெவலில் வேர்ல்டு லெவலில் எதுக்காக இருந்தாலும் ஸ்டெம் செல்ஸ் சர்ஜரி போகுது. ஸ்டெம் செல்ஸ்னு பேசிகிட்டே இருக்கும்ல. முடி வளர்றதுக்கு ஸ்டெம் செல்ஸ், கை பேரலைஸ் ஆயிடுச்சா உடனே ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ஷனு, ஃபங்க்ஷன் நியூரலாஜிக்கல் இம்பேர்மெண்ட்டாக உடனே ஸ்டெம் செல்ஸ்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ப்ரொடக்ஷனே பெல்விக் போன் தான்.